திரு ரவீந்திரன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். மத்திய பாஜக அரசு மீண்டுமாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்கிற நம்பிக்கையில 10 ஆண்டு சாதனைகளை ஒருபுறம் பட்டியலிட்டிருக்கிறார்கள். நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? முதலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் முதல் கட்ட தேர்தல் முடிவதற்கு முன்னால் இந்த தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு உரிய பாராட்டுத்தான். ஆனால் ஏறத்தாழ இந்த 76 பக்கம் மோடிக்கு கேரண்டி பாரதிய ஜனதா பார்ட்டியை படித்து பார்த்தேன். இதில் முழுக்க முழுக்க மீண்டும் மீண்டும் பூ சுற்றி இருக்கிறார்கள். அதிலே புதிதாக மதுரை மல்லிகை பூவை எடுத்து காதில் சுற்றுவதை போல தமிழ் மொழியையும் சேர்த்து சுற்றி இருக்கிறார்கள். எனவே இதை நான் பார்க்கிற போது இது ஒரு விழா காலத்தில் வரக்கூடிய மத்தாப்பு போல இதனுடைய அறிக்கைகள் இருக்கிறதே தவிர இதில் எதுவும் நாம் எதிர்பார்க்கிறபடி பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றிவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் எனக்கு தெரிந்து இதில் இந்த அறிக்கையில் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. நான் குறிப்பாக 3 இடங்களை பார்த்தேன். 3 விஷயங்கள் எப்பொழுது தேர்தல் அறிக்கை வந்தாலும் நான் கவனமாக பார்ப்பது, முதலில் கல்வி. இந்த கல்விக்கு கேரண்டி என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போ நாங்க ஒரு தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் தலைமையிலான தேர்தல் அறிக்கையில சொன்னோம். என்ன சொன்னோம்? மார்ச் மாசம் 2024 வரைக்கும் ஏழை மாணவர்கள் வாங்கி இருக்கிற மார்ச் மாசம் 2024 வரைக்கும் வாங்கி இருக்கிற மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். அந்த குழந்தைகள் மேல் படிப்புக்கு உதவி செய்யப்படும். அப்படி ஏதாவது ஒரு வாக்குறுதி இங்கு இருக்கிறதா? மோடிக்கு கேரண்டி எஜுகேஷன், நியூ எஜுகேஷனில் படித்து பார்த்தேன், ஏதும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பொத்தாம் பொதுவாக புதிய கல்வி, அந்த கல்வியிலே ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு நிலை பெற்ற கல்வி என்று பொத்தாம் பொதுவாக பேசி இருக்கிறார்கள். எங்காவது ஒரு கான்கிரீட்டா அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஜிடிபியில குறைஞ்சபட்சம் இப்ப 1.87% கொடுத்து கொண்டு இருப்பதாக தகவல் சொல்லுகிறது. அதையாவது நாங்க ஜிடிபியில கல்விக்கான கட்டணத்தை உயர்த்துவோம் சொல்லி இருப்பார்களா என்று பார்த்தேன். அதுவும் இல்லை. ஒன்று. இரண்டாவது நான் பார்ப்பது அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ஏதாவது உருப்படியாக இருக்கிறதா? அந்த வேலை வாய்ப்பு நாங்க இந்த இளைஞர்கள், இத்தனை லட்சம் இளைஞர்கள், இத்தனை கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம், இப்படி செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்களா? நாங்கள் சொல்லி இருக்கிறோம். வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்கப்படும் என்பதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே, திமுக கொடுத்த தனி தேர்தல் அறிக்கையிலும் இருக்கிறது, காங்கிரஸ் கொடுத்த பொது தேர்தல் அறிக்கையிலும் இருக்கிறது. இன்னொரு மிகப்பெரிய கொடுமை, அதாவது மோடிக்கு கேரண்டி ஃபார் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் யார் கொடுக்கிறது? ட்ரெயின்ல போனா 60 வயசுக்கு மேல போற சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தோம். அதை நிப்பாட்டி போட்டு அதுல 3600 கோடி சம்பாதிச்சிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி சீனியர் சிட்டிசனுக்கான டெவலப்மெண்ட் பத்தி பேசலாமா? வெல்ஃபேர் பத்தி சொல்லி இருக்கீங்களா நீங்க? இந்த சீனியர் சிட்டிசனுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் எல்லாம் மீண்டும் வழங்கப்படும் சொல்லி இருக்கிறார்களா? 70 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே காப்பீடு வழங்கப்படும் சொல்றாங்க, இலவச மருந்துகள் வழங்கப்படும் சொல்றாங்க. அதெல்லாம் கவனிக்கத்தக்க அம்சங்கள் இல்லையா? இல்ல, அதாவது இது ஏற்கனவே இருக்கிறது தானே. ஆயுஷ்மான் இது காப்பீடுங்கிறது இல்லாமலா இருக்கு, இருக்கத்தானே செய்து. நீங்க புதுசா ஒரு மக்களுக்கு அந்த வயதான இவங்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுப்போம் சொல்லுங்க. ஆதரவற்ற முதியோர்கள் அவங்களுக்கு நாங்க உதவித்தொகை கொடுப்போம், ஒரு ஸ்கீம் கொடுங்க, பாராட்டுவோம். நான் திமுகவோ காங்கிரஸோ அல்லது இந்தியா கூட்டணியோ எதிர்பார்க்கிற ஒன்றை பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையாக கொண்டு வர முடியாது இல்ல. நீங்க கடந்த காலங்களில் பாஜக இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும், அது எக்ஸ்டெண்டிங், இம்ப்ரூவிங், எக்ஸ்பாண்டிங் அப்படிங்கிற வார்த்தைகளை அதுல பயன்படுத்தி தானே சொல்லி இருக்கிறாங்க. தம்பி, நல்ல கேள்வி தம்பி.
திமுகவும் காங்கிரசும் எதிர்பார்க்கிறத பாஜக கொண்டு வர முடியாது. ஆனா பாஜகவும் காங்கிரஸ் திமுக கூட்டணியும் மக்கள் எதிர்பார்க்கிறத கொண்டு வரணும். அதுதான் தேர்தல் அறிக்கை. நாங்க எதிர்பார்க்கிறத அவங்களோ, அவங்க எதிர்பார்க்கிறதோ நாங்களோ கொண்டு வர்றது தேர்தல் அறிக்கை இல்ல. தேர்தல் அறிக்கை என்பது நாட்டு மக்களுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம். நான் கேக்குறேன், ஒரு மனுஷனுக்கு கேரண்டிங்கிறது எது? இப்ப நான் இருக்கிறேன், உங்க விவாதத்துல கலந்துக்கிறேன், நான் பேசினா இதுவரைக்கும் பேசினதுல பொய் பேசாமல் இருந்தால் என் நாட்டு மக்கள் நம்புவாங்க. கான்ஸ்டன்டைன் பேசினா உண்மையா இருக்கும். அதுதான் கேரண்டியா இருக்க முடியும். மோடிக்கு என்ன கேரண்டி இருக்கு? அவர் சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றிருக்காரா? 15 லட்சம், 2 கோடி வேலை வாய்ப்பு, 2 மடங்கு விவசாயிகளினுடைய விலை உயர்வு, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், ஏதாவது தொடர்ச்சியா இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில தமிழ்நாட்டில் திமுக முன்வைக்கக்கூடிய, குறிப்பா முதலமைச்சர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, மத்திய அரசு, பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு 1 பைசா கூட நிதி தரவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு மறுத்துதான் 10.76 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருப்பதாக மத்திய பாஜக அதை விளம்பரப்படுத்தி இருக்கிறது. எனவே நான் இந்த உங்களுடைய முதற்கட்ட பார்வையை தேர்தல் அறிக்கை குறித்த பார்வையா எடுத்துக்கிறேன். அந்த நிதி தொடர்பான விஷயத்தை நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். இந்த ஒண்ணுக்கு பதில் சொல்லிடுறேன் தம்பி, சொல்லிடுங்க. இந்த ஒண்ணு மட்டும் பதில் சொல்லிட்டா, அதாவது ஒரு தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாரு. 10.45 லட்சம் கோடிங்கிறத யாராவது ஒரு அமைச்சர் விவாதம் செய்வாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொன்னு நான் கேட்கிறேன், நேர்மையான உள்ளமாக இருந்தால் மாண்புமிகு பிரதமர் எங்கள் மக்களிடம் இருந்து எத்தனை லட்சம் கோடி வாங்கி இருக்கிறார் அதை சொல்லணும்ல. நீங்க 10.4 லட்சம் கோடிங்கிறது 40.4 லட்சம் கோடி எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு 29 பைசா தந்த மாதிரி திருப்பி தந்தீங்கன்னா அதுக்கு பேரு தர்றதில்ல. சரி, தொடர்ந்து பேசலாம். ரத்திராவேந்திரன், திரு ஆசீர்வாதமாச்சாரி, இங்க ஏற்கனவே சொல்லப்பட்ட சில வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கான, அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்ற முடியாமல் போன சில திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு எக்ஸ்டெண்டிங் விஷயமாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கை பார்க்கப்படுகிறது. இது ஒரு ஜும்லா அறிக்கையாக இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் இதன் மீதான விமர்சனத்தை முன்வைக்குது. வணக்கம். இந்த தேர்தல் அறிக்கைன்றது எங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி நாங்க இந்த கடந்த 10 வருடங்களாக நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்றதுக்கு ஒரு சாலிடான ஒரு ப்ரூஃப். இதற்கு பிறகு நாங்கள் அடுத்து வரப்போற 25 ஆண்டுகளுக்கு இந்த ஒரு தேர்தல் மட்டும் இல்லை, இன்னுமேல் வரக்கூடிய தேர்தல்கள் 5 தேர்தல்களுக்கு 2047 வருடத்தை நோக்கி பாரதத்தை கொண்டு செல்வதற்குரிய இந்த ரோடு மேப் தான் இந்த தேர்தல் அறிக்கை. அதனால அண்ணன் கோச்சிக்க கூடாது, என்னடா இது இந்த ஒரு தேர்தல் அறிக்கையில இதெல்லாம் சொல்லல, அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் சொல்லல. மக்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதை தான் நாங்கள் 2014 சொன்னோம், அதே தான் 2019 சொன்னோம். இந்த 10 வருடங்களாக நாங்கள் அதை நிறைவேற்றி விட்டோம். 100% நாங்கள் நிறைவேற்றியதை தான் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம். இந்த எந்த ஒரு திட்டங்களும் நிறுத்தப்பட மாட்டாது. இந்த திட்டங்கள் தொடர்ந்து முழு வடிவம் பெற்று அதை இன்னும் ரிஃபைன் பண்ணி அதுல என்னென்ன அடிஷன் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து நாங்கள் கொண்டு செல்ல இருக்கின்றோம். ஆக மொத்தம் திமுக பிரதான குற்றச்சாட்டு இந்த 2014 சரி 19 சரி வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல முன்வைத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது பிரதான குற்றச்சாட்டு.